ஹலோ ஹாய் வணக்கம், வெல்கம் டு பானு குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். பன்னீர் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? இப்போ கேப்சிகம், ஓகேங்க, பன்னீர் ஸ்லைஸ், அப்புறம் பன்னீர் ஸ்லைஸ் வறுத்து வச்சுருக்கீங்க இல்லை பச்சை பன்னீர் ஸ்லைஸா? பச்சை பன்னீர் ஸ்லைஸு, அதை லைட்டாக இப்போ தாளிச்சிக்கும் போது வளர்த்துக்கலாம். கேப்சிகம் எல்லோ, ஆனியன், ஓகே, பச்சை மிளகா அண்ட் கேர்லிக், அண்டு வந்து கொஞ்சோண்டு கேரட்டு, ஓகேங்க, அப்புறம் பீன்ஸு டிஃப்ரெண்ட்டாக நறுக்கிருக்கீங்களே, பச்சை மிளகா மாதிரி நறுக்கிருக்கீங்க. பீன்ஸு, அப்புறம் தாளிச்சதுக்கு நெய், அப்புறம் வந்து சால்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், ஓகேங்க, அப்புறம் வந்து வடித்த சாதம். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் மெயின் பெப்பர் தூள், இது மெயின் பெப்பர் தூள். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கணும். மிக்ஸ்டு ரைஸ் மாதிரி பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ணணும், நெய் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நெய் ஊற்றிக்கணும். ஓகே, நெய்யை நல்லா விட்டுக்கணும். நெய்யை விட்டுட்டு வானலி சூடான பிறகு நெய் விட்டுட்டோம்னா கார்லிக் தான் ஃபஸ்ட்டு போடணும். இதுக்கு வந்து மசாலா பொருட்கள் எதுவுமே தேவை, மசாலாலாம் எதுவும் தேவை. இதுக்கு மெயின் மசாலாவே பெப்பர் தான். ஃப்ரைட் ரைஸ்ன்றதுனால நம்ம எதுவும் போடுறதில்ல. புல்லாவுன்னா நம்ம போடுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா கார்லிக்கும் சில்லியும் போட்டிருக்கீங்க. அப்புறம் பன்னீர் வந்து நல்லா நெய்யில் நல்லா வறுக்கணும் இல்லையா? கட் பண்ணுற பீசஸ் நல்லா இருக்கு ஆக்சுவலாக. நல்லா அந்த பன்னீருக்கு வந்து பொன்னிறம் வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ பன்னீர் பார்த்தீங்கன்னா நல்லா கலருக்கு வந்துருச்சு. அடுத்தது நம்ம வந்து கேரட் போட போகிறோம். கேரட் எதுவுமே வேக வச்சியா இல்லை வேக வச்சு? இல்லை, ஃப்ரெஷ்ஷாகவே அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே. ஓகே, இந்த கேரட் பீசஸ்லாம் சின்னதாக போட நல்லா இருக்குமா இல்லை எப்படி போட்டால் நல்லா? இது மாதிரி போட்டால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு குழந்தைகளுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிடவும் ஈஸியாக. அவங்க வந்து கேட்டு சாப்பிட்றதுக்கும் கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு. அடுத்தது கோஸ், கேபேஜ் போட்டுருக்கோம். பார்க்கறதுக்கே ட்ரை கலர் ஃபிளாக் மாதிரி இருக்கு. ஓகே, இதுலேயே இவ்வளோ வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால நம்மளுக்கு சட்னியும் கூட இல்லையா? இதுதான் சூப் பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு வெஜிடபிள் சூப்போட அந்த கலரை பார்க்குற மாதிரி இருக்கு. இதுலேயே கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணால் சூப் ஆயிடும். அப்புறம் கேப்சிகம் வந்து எல்லோ கேப்சிகம், எவ்வளோ நேரம் நம்ம வந்து குக் பண்ணணும்? ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணணும். 3 மினிட்ஸ் குக் பண்ணணும். கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு அடுத்தது உப்பு போட போகிறோமா? மஞ்சள் பொடி, சால்ட்டு மூணு. இந்த பெப்பர் தூள்ன்றது அது எப்போ? பெப்பர் தூள் லாஸ்ட்டில் சாப்பாடு பேசும்போது போடணும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே கலரிட்டே இருக்கலாம். அப்படியே வெந்துடும். கலரிட்டே இருந்தால் அதுக்கு தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். தண்ணியெல்லாம் இந்த சூட்லேயே அது அப்படியே ஃப்ரை பண்ணுறது தானே. இந்த கேரட்டுக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே சீக்கிரமாகவே கேப்சிகம், கேரட்டு இதெல்லாமே சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. இதில் வந்து நம்ம வந்து ரைஸை மிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா? இப்போ கலரிட்டே இருக்கலாம் பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா. ஆமாம், அங்கே வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு வேக வச்சுட்ருக்கோம் இல்லையா? அந்த சமயத்தில் நம்ம இப்போது ஆனியன் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா? அதை வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து தூவணும் எண்ணெயில் வறுத்துட்டு. ஸோ அதனால் இப்போ நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம் அந்த ஆனியனை வந்து வறுக்கிறதுக்காக. எண்ணெய் கொதித்த உடனே ஆனியனை எடுத்து அதில் வந்து போட்டுடணும்.
போட்டிங்கன்னா இப்போ ஆனியன் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதில் ஆனியனை ஏன் நம்ம தனியாக வறுத்து போடுறோங்க? அது ஒரு சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு எல்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த ஃப்ரைட் ரைஸ்ன்னு போது எல்லாமே ஃப்ரைட் பண்ணி போட்டதுனால அது ஒரு சரியான டேஸ்ட்டாகும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து ஒரு விதமான இதை காமிக்கும் போது அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அவங்களுக்கு காமிச்சிட்டு இது 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 இந்த விஷயம், இந்த கேரட்டு, இந்த பீன்ஸுன்னு அவங்களுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம். இங்கே இப்போ ரைஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஆனியன் இந்த சைடில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, லாஸ்ட்டில் தூவத்துக்கு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே ஆனியன் ஸ்மெல் கூட சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் வந்து அப்படியே மேலே தூவிக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கணுமா இல்லை மொத்தமாகவே போட்டுடலாம்? மொத்தமாக போட்டு நம்ம பட்டில் கலக்கணும். அப்படியே உதுத்து போடணும். லாஸ்ட்டில் வந்து ஆனியனும் பெப்பர் தூளும் போட்டுக்கணும் நம்ம, இல்லையா? ஆமாம். தேவையான ரைஸ் போட்டுட்டு நம்ம அதை இது பண்ணி. எவ்வளோ ரைஸ்க்கு நீங்கள் இப்போ வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கீங்க? எவ்வளோ கப் ரைஸ்க்கு? 2 கப்பு ரைஸ்க்கு. ஓகே. மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம வெஜிடபிள்ஸையும் ரைஸையும். பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஒரு நல்ல கலர் கொடுத்துட்ருக்கோம். நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மஞ்சள், அந்த எல்லோ கலர் ப்ளஸ் அந்த கேரட்டோட எல்லோ கலர் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு பார்க்குறதுக்கே ஒரு எல்லோ க்ரீன் அந்த கலரில் வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு இப்போ இந்த ஆனியனும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது அது ரோஸ்ட் ஆகுறது அந்த எண்ணெயில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸை நம்ம கலந்துட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை அப்படியே மேலே தூவ போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு வந்து அந்த புகடா ஸ்மெல்லு கிட்ட அந்த மாதிரி வருது கிட்டத்தட்ட. ஸோ இது அதில் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆடட் ஃப்ளேவர் கிடைக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம பெப்பர் பொடியையும் இதில் தூவணும். எவ்வளோ பெப்பர் பொடி வச்சுக்கணும் இதுக்கு? 2-3 டேபிள் ஸ்பூன் கூட போடலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. குழந்தைகளுக்கெல்லாம் 2 டேபிள் ஸ்பூன் போதும், பெரியவாளுக்கெல்லாம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இது வந்து இப்போ இந்த கொரோனா இருக்கையெல்லாம் இந்த மிளகு, பூண்டு, இஞ்சி இதெல்லாமே ரொம்ப ஒரு சுவையாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும், இதெல்லாம் ஒரு மருந்துகளாகவும் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இது விதமான டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ்.